கார்த்தி தீபா சீரியல் மே 27 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யா வந்துட்டு கேசவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த சிசிடிவியில் தெரிகிற கேர்ள் யார் அப்படின்னு. அதுக்கு கேசவன் சொல்கிறாரு, தெரியல மேடம், ஆனால் டெய்லி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்போ ரம்யா டென்ஷன் ஆகி, டெய்லி ஒரு ஆள் நம்ம கம்பெனிக்குள்ளே வந்திருக்காங்க, ஆனால் யாருன்னு கூட நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. என்ன கம்பெனி வச்சுருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாருமே ஒழுங்காக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு காரணத்தினால தான் நான் செவனி ஒன்று இருக்கேன். ஆனால் நீங்கள் யாருமே இந்த கம்பெனியை சரியாக கவனிக்கிறது இல்லை. டெய்லி ஒரு கேர்ள் கம்பெனிக்குள்ளே அனுமதி இல்லாமல் வந்திருக்கா, நீங்களும் அதை கவனிக்காமல் இருந்திருக்கீங்க. செக்யூரிட்டி செக்யூரிட்டி தான் அந்த கேர்ள்கிட்ட காசு வாங்கியிருக்கான், முதல்ல அவனை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ கேசவன் வெளியில் போயிட்டு நேராக அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்றாங்க. செக்யூரிட்டி வந்துட்டு, சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா ஓங்கி அடிக்கிறாங்க செக்யூரிட்டியை. அப்போ செக்யூரிட்டி கேட்குறாங்க, எதுக்கு மேடம் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, டெய்லி உன்கிட்ட ஒரு கேர்ள் காசு கொடுத்துட்டு கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிருக்கா, நீ அதை கண்டுக்காமல் இருந்திருக்க. என்ன காசு வாங்கிக்கிட்டு அவளுக்கு வந்துட்டு நேர்மையாக இருக்கியா? இனிமே நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக இந்த மாதத்தோட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு செக்யூரிட்டி சொல்கிறாரு, மேடம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, காசு கிடைச்சதுனால நான் தப்பில்லையோன்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு செக்யூரிட்டி, உனக்கு இங்கே வேலையே கிடையாது, மரியாதையாக கிளம்பிப்போ அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அடுத்ததாக ரம்யா நேராக பியூன் பக்கம் திரும்புகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் என்ன லெட்டர் கொடுத்தேன், அந்த லெட்டரை அந்த கேர்ள் கொடுத்தா அப்படின்னு மாற்றி கொண்டாந்து கொடுத்தியல்ல, உனக்கும் இந்த இடத்துல வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல பியூனு ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கேசவன் கேட்குறாரு, மேடம் அப்படி என்ன லெட்டர் மேடம் நீங்கள் பியூன் கிட்டே கொடுத்து விட்டீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் போயிட்டு கார்த்தியை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ கேசவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு கார்த்திக்கிட்ட, கார்த்தி உன்னை மேடம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேபினுக்கு வராரு. அங்கே வந்ததோட ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்திக், நீங்கள் தான் தீபாவோட ஹஸ்பண்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் நான் தீபாவோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உங்ககிட்ட அடிக்கடி தீபா அம்முன்னு சொல்லியிருப்பாளே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் எப்போ பார்த்தாலும் தீபா அம்முன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அம்மு இதை பண்ணாங்க, அம்மு அது கொடுத்தாங்க, அம்மு இவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணான். இப்போ கூட அம்மு யாரையும் லவ் பண்ணுறாளாம், அதுக்காக என்கிட்ட லவ் லெட்டர் வாங்கிட்டு போயிருக்கா, அதுவும் அந்த லவ் லெட்டரை பார்த்துட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டாரான். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த அம்மு வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு, நீங்கள் தான் அந்த அம்முவா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் உங்கள் தீபாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அம்மு அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி கார்த்தி, இதை சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மணிகண்டன் கேட்குறாரு, என்ன கார்த்தி, மேடம் ஏதோ உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னாங்களே என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க என்னுடைய மனைவியோட ஃப்ரெண்டா அப்படின்னு. இது கேட்டுட்டு மணி ஷாக் ஆகுறாரு, என்ன மனைவியா, உனக்கு கல்யாணம் ஆகிட்டா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு, என் ஒய்ஃப் பேர் தீபா அப்படின்னு. அப்போ மணிகண்டன் ஷாக் ஆகி, என்னப்பா சொல்கிறீங்க, உன்னை அந்த மேடம் அப்படி இல்லை வச்சுக்கொண்டு வாங்காமல் பார்த்தாங்க, இப்போ இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் உங்கள் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு. என்ன கல்யாணம் ஆகிட்டுன்னு மட்டும்தான் நான் சொல்லலை அப்படின்னு. அதுக்கு மணிகண்டனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ரியா கிட்ட இன்னும் அவங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகியிருப்பாங்கள்ல அப்படின்னு. அப்போ அந்த ரியா சொல்கிறாங்க, ஆமாம் இன்னொரு கிஃப்ட்டை அனுப்பிவிட்டியன்னா இன்னுமே நல்லா க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யா வீட்டுக்கு போயிட்டு ஒரு கிஃப்ட்டை ரம்யாவுக்கு அனுப்பி விடுறாங்க. அதே டெலிவரி பாய் தான் கொண்டாந்து கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, டெலிவரி பாய் கிட்ட நீ ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் கார்த்தின்னு தான் இருக்குது. உடனே நம்ம ரம்யா கதவை சாத்தி, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக நீ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கேன், நீ எந்த கம்பெனிக்காக வேலை பார்க்குறியோ அந்த கம்பெனியில் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு கொடுத்து வேலை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் இந்த வீட்டுக்கு வெளியில் ஓரத்தில் ஒரு அம்மா நிற்கிறாங்க, அவங்க தான் இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு
ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே கொடுத்துட்டேன்னு மட்டும் சொல்லி வேறு எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, எதுக்காக இவ இப்படிப்பட்ட வேலையை பார்க்குறா, ஃபஸ்ட்டு இவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டி கேமராவிலேருந்து ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா அந்த செக்யூரிட்டிக்கு அந்த டெலிவரி பாய்கிட்ட பேசுகிறத ரம்யா நோட் பண்ணுறாங்க. அப்படியே அதை ஃபோட்டோவாக எடுக்கிறாங்க. ஃபோட்டோவை எடுத்து நேராக அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்கள் இது யாருன்னு எனக்கு கொஞ்சம் என்கொயரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்களும் என்கொயரி பண்ணுறாங்க. நேராக ரம்யாக்கிட்ட, மேடம் அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவங்க பிரபல அபிராமி காஸ்மெட்டிக் இருக்காங்கல்ல, அவங்கள 2வது மகனோட மனைவி தான் இந்த ஐஸ்வர்யா அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக தீபா வீட்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்ட்டு ரம்யா நேராக தீபா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அபிராமியும் அருணாச்சலமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா போயிட்டு, மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, சொல்லுமா ரம்யா, உங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு எல்லாம் சரியாகிட்டு அம்மா, இது மாதிரி தீபாவாக பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு தீபா வராங்க. தீபா அம்முவை பார்த்ததோட, அம்மு வா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போ அம்மு சொல்கிறாங்க, தீபா நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு இது எதுவுமே தெரியாது, தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் இத்தனை நாள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது உன் ஹஸ்பண்டை தான். ஆனால் இடையில வந்து ஒருத்தி என்னை வந்து கார்த்தியை லவ் பண்ண வச்சுருக்கா. அவள் வேறு யாரும் இல்லை, இந்த வீட்டில் 2வது மருமகளாக இருக்காங்கள்ல ஐஸ்வர்யா, அவங்க தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா கர்ப்பமாக இல்லைன்னு நான் அத்தைக்கிட்ட நிரூபிச்சிட்டேன், அதுக்காக தான் என்னை பழிவாங்கிறதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா நீ வேணும்னா மன்னிச்சு விடலாம், ஆனால் நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன். எனக்கு எவ்வளோ பெரிய மனசு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு அது புரியவே புரியாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சேச்சே என்னைக்கு வந்து கார்த்தி உன்னுடைய ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே நான் கார்த்தியை மறந்துட்டேன் தீபா அப்படின்னு. அப்போ தீபா ரம்யாவோட கையை பிடிச்சி, ரொம்ப நன்றி ரம்யா அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த ஐஸ்வர்யாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி கிட்ட ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் ஐஸ்வர்யாவை இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா நீ சீக்கிரமா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ரம்யா நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். இவங்களை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், என் ஆஃபீஸ்க்குள்ளே அனுமதி இல்லாமல் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்க ஐஸ்வர்யா செமையாக சிக்கிட்டாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.